ஹாய், இன்றைக்கி ரொம்ப நாளாக தம்பி கேட்டுகிட்டே இருந்தான் மேக்ரோனி. இது டுரும் வீட்டுன்னு சொல்லுவாங்க பாஸ்தா. கொஞ்சம் க்ளூட்டன் இருக்கும், பட் சேஃப் ஃபார் கிட்ஸ். ஸோ இது நம்ம பாஸ்தா பண்ண போகிறோம் இந்தியன் ஸ்டைல். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு அப்போ நம்ம பாஸ்தா இதில் வந்து குக் பண்ணிக்கலாம் ஒரு 90%. இப்போ நம்ம பாஸ்தா ஷெல்ஸை போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் அளவு பார்த்துக்கிறோம், நிறையவே போடலாம். ஓகே, பாருங்கள். தண்ணி கொதிக்கிற டைமில் நீங்கள் இந்த பாஸ்தாவை அதில் போட்டு குக் பண்ணலாம். ஸோ பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு தண்ணி. ஸோ இந்த டைமில் நீங்கள் பாஸ்தாவை போட்டுடலாம். ஸோ அது குக் ஆகிற டைமில் அப்பப்போ கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 minutes நல்லா குக் ஆகணும். 90% குக் ஆகிருந்தா. ஸோ உங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவை நான் சொல்கிறேன். கேப்சிகம் நல்லா டேஸ்ட்டுக்கு, வெஜிடபிள்ஸில் கேரட், பீன்ஸு, காரத்துக்கு கொஞ்சம் மிளகா, ஒரு தக்காளி சும்மா கொஞ்சம் அந்த டேங்கி டேஸ்ட்டுக்காக, ஆனியன், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கார்னிஷ்க்கோ இல்லை நீங்கள் அதுலேயே வதக்கிடலாம், நோ ப்ராப்ளம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு ஒரு 80% மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு எடுத்த உடனே? அது 90% வரைக்கும் குக் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ நான் இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறேன்னா, இது பாருங்கள், கொஞ்சம் ஃபர்மாகவும் இருக்கும், குக்டு மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்டு வாட்டரில் ரின்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சுக்கிறேன். இங்கே ஆயில் போட்டுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க, ஸ்ப்ளாட்டர் பண்ண. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா, எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரே வாட்டி, நோ ப்ராப்ளம். பிகாஸ் நல்லா இது வந்து வதங்கணும். வீட்டில் நல்லா வதக்கிக்கோங்க, ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் சால்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா பீன்ஸ், கேரட் எல்லாம் நல்லா வெந்துடும். சால்ட்டு சாட்டே ஆகிறதுக்கு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் குமீன் மசாலா, மிளகாத்தூள், ஃபேவரட்டான பிரியாணி மசாலா தூள், டேஸ்டிங். கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றிக்கங்க. இப்போ நம்ம பாஸ்தாவை இதில் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலக்கிட்ட அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரும். ஸோ ரெடி. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போது கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ ரெடி. சர்வ் பண்ணலாமா எங்கள் ஆளுக்கு? ஓகே, நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சர்ப்ரைஸாக. இந்தங்க ஸ்பெஷலு சாப்பிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைஸியாக பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பைசியா டாடி டேஸ்ட் பண்ண சொல்றாங்க. வானான்னு சொன்னான்ப்பா அவன். ஹவுஸ் இட்? சூப்பரா? சூப்பராக இருக்குதா? ஓகே. ஐ மீன் சூப்பர்.